ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2006 2007 காலகட்டத்துல ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்குறது கனவா இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல ஸ்போர்ட்ஸ் பைக்னு எடுத்துக்கிட்டா ஒன்னு மோட்டார் ஜிபி ரேஸ்ல பாக்கலாம், இல்லனா டிவில உட்காந்து பாக்கலாமே தவிர அதை ஓட்டக்கூடிய சந்தர்ப்பம் எந்த மிடில் கிளாஸ் பையனுக்கும் கிடைக்கல. ஏன்னா அந்த காலத்துல ஸ்போர்ட்ஸ் பைக்னா 1000 சிசி மேலதான் இருக்கும். இந்த மாதிரி காலகட்டத்துல யமஹா எல்லா மிடில் கிளாஸ் பசங்களோட கனவை நிறைவேற்ற ஒரு நாயகனை அறிமுகப்படுத்திச்சு. அவன் தான் R15, யமஹா R15. 1996 அப்புறம் யமஹா RX 100 பேன் செய்யறாங்க. அடுத்த 10-12 வருஷம் எந்த பைக்கை லான்ச் பண்ணாலும் RX 100 அளவு வரல. அந்த குறைய சரி கட்ட வந்த வண்டி தான் R15. 2008ல யமஹா R15 லான்ச் பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் பைக்னா நாங்க தாண்டான்னு சுத்தின கரிஸ்மாவும் பல்சர் 220 மார்க்கெட்டையும் அடிச்சு உட்கார வைக்குது R15. 2008ல 6 கியர் வித் ரேடியேட்டர், காத்த கிழிச்சிட்டு போற மாதிரி ஏரோடைனமிக் சிஸ்டம், ஃபுல்லி ஃபேட் பாடி, இதெல்லாம் தான் R15 ரியல் ஸ்போர்ட் பைக்கா உணர வச்சுது. இதுவரைக்கும் ஸ்போர்ட்ஸ் பைக்கை மோட்டார் ஜிப்லயும் டிவிலயும் மட்டும் பார்த்து ஏங்கி போயிருந்த நம்ம பசங்களுக்கு இனிமேல நம்மளாலேயும் ஒரு ஸ்போர்ட் பைக் வாங்க முடியும்னு நம்பிக்கையை கொடுத்துச்சு யமஹா.